தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி இருக்குது? இண்டு இடுக்கு மூளை முடுக்கு சந்து பொந்து பள்ளிக்கூடம் சந்தை மார்க்கெட்டு பார்க்கு எல்லா இடங்கள்லையும் காலேஜு ரயில்வே ஸ்டேஷனு எல்லா இடத்துலையும் இந்த போதைப் பொருள் எப்படி கிடைக்குது? ஒரே நாளில் இதை நிப்பாட்ட பண்ணுமா இல்லையா? எத்தனை இளைஞர்கள் பாதிக்கிறாங்க? போதையை ஒழிக்கிறீங்க, போதை போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்போ டாஸ்மாக் ஒழிங்க. நான் எவ்வளோ நாள் அப்போ சரக்குன்னு 3 கோடி நான் சம்பாரித்த பணத்தை வச்சு படம் எடுத்தேன். 3 கோடி 1 கோடி விளம்பரத்துக்கு செலவழித்தேன். அது சரியான திரையரங்கு கிடைக்கவில்லை. போதையை ஒழித்து மது ஒழிக்கணும் அப்படின்னு சரக்குன்னு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுலாம் ஓடிடியில் கூட வரவிடலை. எந்த சக்தி தடுக்குது? நான் போதையை ஒழிக்கணும்னு படம் எடுத்து அந்த படத்தையே ரிலீஸ் பண்ண முடியல தமிழ்நாட்டில். அப்புறம் என்ன வெங்காயம் போதையை ஒழிக்கிறீங்க நீங்கள்? இது மன்சூர்லிகான் பையங்கவோ நீங்கள் பிளாஸ் பண்ணுறீங்க. ஆனால் இது எத்தனை குழந்தைகள் இப்படி பாதிக்கும்? இவன் குடிச்சா எடுத்தானா எடுக்கலையா அது தெரியாது. அவன் சிகரெட்டு கூட குடிப்பான்னு எனக்கு இத்தனை வருஷமாக தெரியாது. நானே அந்த கம்பத்தை கஞ்சாவை நடிக்கிறதுக்காக ஒரு இலையை வச்சு இப்படியுமே இப்போ 800 கோடிக்கு மேலே இங்கே கிளாம்பாக்கத்தில் பிடிச்சாங்களே, என்ன பண்ணாங்க? எப்படி அவ்வளோ பெருசு வந்துச்சு? 2000 கோடிக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் ஏதோ பிடிச்சாங்க. அது என்ன மெத்தப்பட்டின்னு என்னது வாயில் கூட வரமாட்டேங்குதுப்பா. மெத்தப்பட்டின்னு ஏதோ ஒரு மெத்தை தான் நமக்கு தெரியுது. 2000 கோடி 3000 கோடின்னு பிடிக்கிறாங்களே, அது என்ன ஆகுது? எங்கே போகுது? ஏன் வருது? ஒரே சட்டம் போட்டு தடுக்கணுமா இல்லையா? துபாய் மலேசியா சிங்கப்பூரில் இப்படி இருக்கா? போதையை ஒழிக்கணும்னா அப்போ டாஸ்மாக் போதை இல்லையா? வெறும் 10 ரூபா 10 பைசாவுக்கு வாங்குற சரக்கு 185 ரூபாய்க்கு விற்று எல்லாம் கிட்னி எல்லாம் நுரையீரல் உடம்பு நாசமாக போய் செத்து போகிறான். அது போதை இல்லையா? அது ஆளை கொள்ளலையா? ஒளிங்க. தமிழ்நாடு அரசு ஒட்டுமொத்தமாக டாஸ்மாக் முதல்ல ஒளி. அது பார்த்துக்குவோம். வச்சிருந்தா தப்பு பண்ணியிருந்தா அதை பார்க்கலாம். ஆனால் அவன் ஏதாவது காரில் பிடிச்சாங்களா? ஏதாவது வசதி பிடிச்சாங்களா? அவன் ஏதாவது அடிக்கிற மாதிரி பார்த்தாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எவனோ 2 நாய் சொல்லியிருக்கான், அந்த நாய் சொல்கிறது கேட்டு இவனை பிடிச்சிட்டு போகிறாங்க. ஏன்னா நான் எளிவனாக இருக்கேன், ஏமாலியாக இருக்கேன், இளைச்சவாயனாக இருக்கேன். ஆமாம், ஊருக்கு இளைச்ச ஆலமத்து பிள்ளையாருங்கிற மாதிரி மனுஷவழிக்கானா ரொம்ப இளைச்சவாயனாக இருக்கேன். ஆனால் நாரி கிடக்க தமிழ்நாடு முழுக்க எங்கே பார்த்தாலும் போதை வசதி இருக்க. போகிற வரவனையெல்லாம் போலீஸ் வந்து பிடிக்குதா இல்லையா? மடக்கி இடக்கி ஹெல்மெட்டு போடல, பொண்டாட்டியோட குழந்தைகளோட ஒரு லவ்வரோட தம்பிகளோட கோயிலுக்கு ஏதாவது வண்டி எடுத்துகிட்டு போனால் நிப்பாட் வெறி பிடிச்ச மாதிரி நிப்பாட்டி டார்கெட் வச்சு கலெக்ஷன் பண்ணுறீங்கல்ல, அதே மாதிரி தான் இதுலேயும் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரே நாளில் நிப்பாட்ட முடியும். நேரம் வரும், அப்போ நான் பொங்குவேன். நன்றி, வணக்கம்.